நீ மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறாய் சுந்தரி. இல்லை, என் மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதை செய்கிறேன். மற்றவர்கள் அதை தவறாக கருதினால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? இல்லை சுந்தரி, இல்லை. ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நீ பகைத்துக் கொண்டிருக்கிறாய். அது நமக்கு நல்லதல்ல. மாமா, நான் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. ஆனால் என்னுடைய உரிமையை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய உரிமையை தட்டி பறித்து அவர்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட பார்த்தால் நிச்சயம் நான் அதற்கு உடன்பட மாட்டேன். உடன்பட்டு போ என்று நான் சொல்லவில்லை சுந்தரி, அனுசரித்து போ என்று தான் சொல்கிறேன். எதை மாமா அனுசரித்து போக சொல்கிறீர்கள்? அந்த அக்னியு ஆள் அனுப்பி என்னை அவனது அறையில் ஆட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தானே, அதை அனுசரித்து போக சொல்கிறீர்களா? அல்லது எனது நாட்டியத்தை அவமதித்து என்னையே அடிக்க கையை ஓங்கினாரே பாகநேரி அம்பலக்காரர், அவரை அனுசரித்து போவதா? சுந்தரி, அந்த அக்னியோவை நீ அவமானப்படுத்தியதில் எந்த தவறுமே இல்லை, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பாகநேரியார் அப்படிப்பட்டவர் அல்ல. வாளுக்கு வேலியின் சார்பாக பேச வந்த வெள்ளையரை நீ சற்று அனுசரித்து பேசி அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்றுதான் சொல்கிறேன். அவர் சொல்லும் கருத்தை அவர் மட்டுமல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வெள்ளையரை பற்றி நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவர் சொல்லும் கருத்தை அம்பலக்காரர்கள் மட்டுமல்ல, மருது சகோதரர்களை போன்ற மாபெரும் மன்னர்களே வெள்ளையரின் கருத்திற்கு மதிப்பளிப்பார்கள். அவர் சொல்லும் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த கர்னல் அக்னியுவே அவரது கருத்தை கேட்பதற்காகவே அவரை தன் நட்புக்குரியவராக ஏற்று அவ்வப்பொழுது அவருடைய கருத்துப்படியே நடந்து கொண்டிருக்கிறார். மாமா, அவர்கள் எல்லாம் ஐயரின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதனால் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் இல்லையே. கட்டாயம் இல்லைதான், ஆனால் அதை பற்றி சற்று யோசிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். இதில் யோசிக்க என்ன மாமா இருக்கிறது? இருக்கிறது. அவர் ஒரு அந்தன குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஒருபோதும் தன்னை அவர் அப்படி காட்டிக் கொண்டதில்லை. எல்லோரும் சமம் என்று கருதி அனைவரோடும் அன்பாக பழகக்கூடியவர். அவர் வீதியில் நடந்து வருகிறார் என்றால் தோளில் உள்ள துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கைகூப்பி அவரை வணங்குகிறார்கள். அந்த அளவிற்கு உயர்ந்த பீடத்தில் இருக்கக்கூடிய ஒருவரே உன்னை தேடி வந்து ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறாயே, அது அத்தகைய ஒரு உயர்ந்த மனிதரை அவமதிப்பது போலல்லவா? நீ சிறு பெண்ணாக இருந்த நேரத்தில் எனக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது வெள்ளையர் எந்த அளவிற்கு உதவி இருக்கிறார் தெரியுமா? வெள்ளையர் உயர்ந்த குணம் படைத்தவர், வயதில் மூத்தவர். அதை மனதில் கொண்டாவது அவரது கருத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லவா? மாமா, மீண்டும் மீண்டும் அதை பற்றியே பேசி என் மனதை நோகடிக்காதீர்கள். இதை இத்தோடு விட்டுவிடுங்கள். இதனால் நமக்குள் எந்த பிரச்சனையும் வேண்டாம். பிரச்சனை ஏற்படும் சுந்தரி, பிரச்சனை ஏற்படும். உன் பிடிவாதம் இப்படியே நீடித்தால் நிச்சயம் பிரச்சனை ஏற்படும். வெள்ளையர் சொன்ன கருத்து என்ன? அவர் உன்னையா பாகநேரிக்கு போக சொன்னார்? இல்லையே, உன் தங்கை வடிவைத்தானே பாகநேரிக்கு அனுப்பச் சொன்னார். நீ பாகநேரிக்கு போய் வாளுக்கு வேலியின் தங்கைக்கு நாட்டிய பயிற்சி கற்றுக்கொடு என்று சொல்லியிருந்தால் இது என் தன்மானத்தை பாதிக்கக்கூடியது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீ சொல்லியிருக்கலாம். ஆனால் வெள்ளையரின் கருத்து அது இல்லையே. உன் தங்கை வடிவாம்பாலை கல்யாணிக்கு பயிற்சி கொடுக்க சொல்கிறார். இதில் நீ எடுக்க வேண்டிய முடிவு என்ன? இந்த கருத்தில் அவளுக்கு சம்மதமா, வடிவுக்கு இதில் விருப்பமா என்றுதானே நீ கேட்டிருக்க வேண்டும். ஏன் மாமா, அப்படி என்றால் ஒரு அக்கா என்ற உறவில் இதில் என் பங்கு என்று எதுவுமே இல்லையா? இல்லை என்று நான் சொல்லவில்லை, பங்கு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீ மிகவும் குழப்பத்தில் இருக்கிறாய். இதை பற்றி பேசினாலே நீ மிகவும் கோபப்படுகிறாய். அதனால் உன்னால் எதை பற்றியுமே யோசிக்க முடியவில்லை. அவசரத்தில் இருக்கும் முடிவு எதுவானாலும் அது தவறாகத்தான் இருக்கும் என்று நானும் உன் அத்தையும் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நீ இல்லை என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. இதில் உன்னுடைய முடிவை விட வடிவின் முடிவுதான் முக்கியம். வடிவு, நீ சொல்லம்மா, உன்னுடைய முடிவு என்ன? இந்த விஷயத்தில் நான் எப்படி மாமா முடிவெடுக்க முடியும்? எடுத்தாக வேண்டும். சிறு புகையாக இருந்த ஒரு பிரச்சனை ஊதி ஊதி இப்பொழுது பெரிய நெருப்பு ஜுவாலையாக உருவாகி இருக்கிறது. அந்த தீயை அணைக்கக்கூடிய சக்தி இப்பொழுது உன் கையில் தான் இருக்கிறது அம்மா. அதற்கான அந்த முடிவை
நீதான் எடுக்க வேண்டும். மாமா, நான் ஒன்று கேட்கலாமா? என்ன? கோயிலில் நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தை சொன்னார்களா? ஐயோ சுந்தரி, நான் எதுவும் சொல்லவில்லை. இது அவருக்கு தெரிந்தால் மிகவும் கோபப்படுவார் என்பது எனக்கும் தெரியும். லலிதாவும் நீயும் சொல்லவில்லை என்றால் இந்த விஷயம் எனக்கு தெரியாது என்று நினைத்து விட்டாயா? வாளுக்கு வேலியின் விஷயமானாலும் சரி, மருது சகோதரர்களின் பிரச்சனையானாலும் சரி, அக்னியுவின் விஷயமானாலும் சரி, ஊருக்குள் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அது காட்டுத்தீ போல் அனைத்து இடங்களிலும் தானாக பரவிவிடும் எனும் பொழுது மக்கள் அத்தனை பேருமே மதிப்பளிக்கக்கூடிய ஒரே மனிதர் வெள்ளையர் தான். அவரை பற்றிய ஒரு செய்தி கோயிலில் நடக்கிறது என்றால் அது அடுத்தவர்களுக்கு தெரியாமலா போய்விடும்? ஊருக்கே இந்த விஷயம் தெரிந்திருக்கும் பொழுது எனக்கு மட்டும் எப்படி தெரியாமல் இருக்கும்? சுந்தரி வெள்ளையரின் கருத்தை ஏற்கவில்லையாமே. இது எல்லாம் உண்மைதானா என்று ஒவ்வொருவரும் என்னிடம் கேட்கும் பொழுது என் மனம் எப்படி சங்கடப்பட்டது என்று உனக்கு எப்படி தெரியும்? மாமா, அந்த சூழ்நிலையில் இப்பொழுது அதெல்லாம் வேண்டாம். வடிவு, பாகனேரி அம்பலக்காரருக்கும் சுந்தரிக்கும் என்ன பிரச்சனை என்பது உனக்கு நன்றாக தெரியும். சுந்தரி அது தனக்கு மான பிரச்சனை என்று அவரது தங்கை கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுத்தர மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். அக்காவின் பிடிவாதம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? முடியும். அதற்கான ஒரு அருமையான யோசனையை அறிவு கூர்மையுள்ள ஒரு பெரிய மனிதர் சொல்லியிருக்கிறார். நாம் அந்த யோசனைப்படி நடந்து கொண்டோமே ஆனால் சுந்தரிக்கும் பாகனேரி அம்பலக்காரருக்கும் உள்ள பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான விடிவு கிடைக்கும். மாமா, பிரச்சனை சுமூகமாக தீர வேண்டும் என்பதுதானே நம் எல்லோருடைய எண்ணமும். அதற்குண்டான ஒரு யோசனையை ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அதற்கு என்னால் முடிந்த முயற்சியை நான் நிச்சயம் செய்வேன். அது போதும் வடிவு, அது போதும். என்னுடைய பங்கு என்ன மாமா? பாகனேரி அம்பலக்காரர் தங்கை கல்யாணிக்கு உன் அக்கா சுந்தரிக்கு பதிலாக நீ சென்று நாட்டியம் கற்றுத்தர வேண்டும். மாமா, நான் எப்படி கற்றுத்தர முடியும் என்று கேட்கிறாயா? முடியும், நிச்சயம் உன்னால் முடியும். ஏனென்றால் நீ சுந்தராம்பாளின் சிஷ்யை. உனக்கும் அந்த தகுதி உண்டு. நீ மட்டும் இதை செய்துவிட்டால் பாகனேரி அம்பலக்காரருக்கும் சுந்தரிக்கும் உள்ள வெறுப்பு முற்றிலும் மாறிவிடும். அத்தோடு உன் மீது உள்ள மதிப்பும் அவருக்கு கூடிவிடும். அக்கா அதை மறுத்து பேசினாலும் தங்கை அங்கு வந்து அதற்கான பிராயச்சித்தத்தை தேடிவிட்டாள் என்று உன் மீது மிகுந்த மதிப்பு கொள்வார். உயர்ந்த குணமுள்ள ஒரு மனிதரின் பகை நம் குடும்பத்திற்கு வேண்டாம். நீ கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுப்பதன் மூலம் நம் குடும்பத்திற்கும் வாளுக்கு வேலியாருக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன வடிவு யோசிக்கிறாய்? பாகனேரி அம்பலக்காரர் தன் தங்கை கல்யாணிக்கு நாட்டிய பயிற்சி தர அழைத்ததோ அக்காவை. அவருக்கு பதிலாக நான் சென்றேன் என்றால் அக்காவின் மீதுள்ள வெறுப்பை என் மீது காட்டுவார் அல்லவா? அவர் வெறுப்பை விருப்பமாக மாற்ற வேண்டியது உன் பொறுப்பு வடிவு. கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுப்பதன் மூலம் வாளுக்கு வேலியாரின் உள்ளத்தில் தகித்துக் கொண்டிருக்கும் தணலை தண்ணீர் கொண்டு தனித்து விடு. கல்யாணியோடு கனிவாக பழகி அவர் கொண்டுள்ள வெறுப்பை விருப்பமாக மாற்றிவிடு. இதற்கு உனக்கு சம்மதம் தானே? மாமா, அம்பலக்காரருக்கும் அக்காவிற்கும் பிரச்சனை ஏற்பட்ட நாளில் இருந்தே இதற்கு எப்படி தீர்வு காண்பதென்று ஒவ்வொரு கணமும் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இதை பற்றி அக்காவிடம் பேசாத நாளும் இல்லை, விவாதிக்காத நேரமும் இல்லை. ஆனால் அக்கா எதற்குமே பிடிகொடுக்காத போது நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் இப்போது சொன்னீர்களே, கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுத்தருவதன் மூலம் இதற்கு ஒரு தேர்வு கிடைத்துவிடும் என்று. அதற்காக நான் தயாராக இருக்கிறேன். அது போதும் வடிவு, அது போதும். அது மட்டும் போதாது மாமா. வேற என்ன வடிவு?
பாகனேரி அம்பலக்காரரின் தங்கைக்கு நாட்டியம் கற்பிக்கப் போகும் குருவாக, நடன ஆசிரியையாக நான் போவதனால் எனக்கு நாட்டிய பயிற்சி அளித்த குருவான அக்காவின் சம்மதமும் ஆசையும் இல்லாமல் நான் போக மாட்டேன். என்ன வடிவு சொல்கிறாய்? சுந்தரிதான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்கிறாளே. தான் பிடித்த முயலுக்கு 3 கால்தான் என்று பிடிவாதம் பிடிப்பவளிடம் எப்படி சம்மதம் பெற முடியும்? அவளைப் போலவே நானும் போக மாட்டேன் என்று சொல்வதற்கா இத்தனை விவரங்களை சொன்னேன்? போகட்டும் மாமா, வடிவு போகட்டும். வடிவிற்கு இதில் விருப்பம் இருக்கிறது என்றால் அவள் தாராளமாக செய்யட்டும். இல்லை அக்கா, இதில் எனக்கு உன் விருப்பம்தான் முக்கியம். என்னுடைய விருப்பம்தான் இப்போது நம் குடும்பத்தில் பெரும் வெறுப்பாக மாறி இருக்கிறதே. வடிவு, நீ பாகனேரிக்கு போவதால் அங்குள்ள பிரச்சனையோடு நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் தீரும் என்றால் நீ தாராளமாக போ. உனக்கு எந்த வகையிலும் நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் இதற்கு மேல் அந்த பிரச்சனையை பற்றி என்னிடம் பேசக்கூடாது. உங்கள் விருப்பம் என்னவோ அதுபடியே செய்து கொள்ளுங்கள். அக்கா, உன்னுடைய அன்பான ஆசையை எனக்கு வழங்கு. வடிவு, நீ நன்றாக இருப்பாய். முதன்முறையாக நீ நாட்டியம் கற்றுக் கொடுக்கும் நடன ஆசிரியையாக போகப் போகிறாய். உனக்கு என் ஆசையை விட அத்தை மாமாவின் ஆசைதான் முக்கியம். அவர்களிடம் போய் ஆசி பெறு. லலிதாங்கி, நன்றாக இரம்மா. அக்கா, என்ன வடிவு? எனக்கு உன்னுடைய பழைய சதங்கை வேண்டும் அக்கா. பழைய சதங்கை எதற்கு? புதிய சதங்கை இருக்கிறதே, அதை எடுத்துக்கொண்டு செல். இல்லை அக்கா, அந்த பழைய சதங்கையை அணிந்துதான் நீ பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறாய். உன்னுடைய கலைத்திறன் முழுவதும் அந்த சதங்கையில் பதிந்திருக்கிறது. உன் காலில் உள்ள முழு சக்தியும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. நான் ஆசிரியையாக பயிற்சி அளிக்கும் போது அந்த சதங்கையை அணிந்துதான் கல்யாணிக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தாராளமாக எடுத்து செல். மாமா, ஒரு நல்ல நாளாக பார்த்து வடிவு பாகனேரி போவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆம், இந்த விஷயத்தை வெள்ளையையரிடமும் தெரிவித்து விடுங்கள். மாமா, அத்தை, இப்போது உங்களுக்கு சந்தோஷம் தானே? வடிவு, நீ சிறியவளாக இருந்தாலும் சரியான நேரத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்ததுதான் மிகவும் புத்திசாலித்தனம். உன்னுடைய சிறந்த யுக்தியினால் உன் அக்காவின் மனதை மாற்றியதோடு ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட்டாய். சுவாமி, சுந்தரி சொன்னது போல் இந்த விஷயத்தை வெள்ளையையரிடம் சொல்லி அவரையே அதற்கான ஒரு நல்ல நாளையும் குறித்து பாகனேரி அம்பலக்காரருக்கு தெரிவிக்க சொல்லுங்கள். இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். வடிவு, எப்படி தீர்க்கப் போகிறோமோ என்று தவித்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய பிரச்சனையை நீ தீர்த்து விட்டாய். வெள்ளையையர் இதை கேட்டால் மிகவும் சந்தோஷப்படுவார். நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். கல்யாணி நாச்சியாருக்கு நடனத்தை கற்றுத் தருவேன். வாளுக்கு வேளிக்கு என் நயன பாஷையை சொல்லித் தருவேன். தங்கை ஆடுவாள், அவள் அண்ணன் என்னுடன் கூடுவான். என்னுடைய பாடலுக்கு கல்யாணி அபிநயம் பிடிப்பாள். அவள் அண்ணனோ என்னை தேடி காதல் போதையில் என் மடியில் விழுந்து கிடப்பான். இது எனக்கு வலுவில் கிடைத்த வரப்பிரசாதம். என் அக்காளின் கோபம் எனக்கு லாபம். இனி தேரும் என் விரகதாபம்.
மேஜர் கிரே. அவனை பற்றி மிகவும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்திலிருந்து புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறானா அந்த மேஜர் கிரே? கர்னல் அக்னியூ தன்னால் தமிழகத்து வீரர்களை சமாளிக்க முடியாது என்பதற்காக மேஜர் கிரேயை அங்கிருந்து வரவழைத்திருக்கிறானா? இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லையே அண்ணா. ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக தன்னால் இயன்றவரை முயன்று பார்த்த ஒருவன் தன்னால் அது முடியாது எனும் பொழுது இன்னொருவன் துணையை எதிர்பார்க்கத்தானே செய்வான். நம்மை பிடித்து காட்ட வேண்டும் என்று பலமுறை பல வழிகளில் முயற்சி செய்து பார்த்தான் அந்த அக்னியு. இறுதியாக திருப்பத்தூர் கோவில் குலதெய்வ வழிபாட்டின் போது நம்மை பிடிப்பதற்காக ரகசியமாக திட்டமிட்டு பெரும் படையோடு வந்து காத்திருந்தான். அந்த அக்னியுவிற்கும் மேலாக அருமையாக திட்டமிட்டு வாளுக்கு வேலி நம்மை பாதுகாத்து விட்டான். நல்ல வேளையாக ஊமைத்துறை சரியான நேரத்தில் வாளுக்கு வேலியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். முதலில் தந்தது போல் வல்லத்தரையனிடமே அந்த பொறுப்பு இருந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் பிடிபட்டிருப்பீர்கள். ஆடு கசாப்பு கடைக்காரனை தான் நம்பும் என்பது போல் வல்லத்தரையனும் உறங்கா புலியை நம்பி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அது அவனுக்கே ஒரு நாள் ஆபத்தாக முடிய போகிறது. அதை பற்றி நாம் பேசி எந்த பயனும் இல்லை. இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியதெல்லாம் மேஜர் கிரேயை பற்றித்தான். அதுவும் சரிதான். மேஜர் கிரேயை பற்றி நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள். அவன் மிகவும் சாமர்த்தியசாலி என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்திருக்கிறது. அப்படி என்ன கேள்விப்பட்டீர்கள்? பெர்லின் மீது படையெடுத்த பிரிட்டிஷ் பெர்லினை கைப்பற்ற முடியாத அளவிற்கு பெரும் எதிர்ப்பை சமாளிக்க நேர்ந்ததாம். அந்த நேரத்தில் மேஜர் கிரே தனது படை வீரர்களை எல்லாம் வேறு பக்கம் அனுப்பி பெர்லின் படையின் பின்பக்கம் சென்று அங்கிருந்து தாக்குதல் நடத்தினானாம். இரு பக்கமும் எதிரிகளின் படை வந்துவிட்டது என்ற நிலையில் பெர்லின் படை வேறு வழியின்றி சரணடைய நேர்ந்ததாம். மிகவும் சாமர்த்தியசாலிதான் அந்த மேஜர் கிரே. பிரிட்டிஷ் படை ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய பிறகும் அங்கு உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்ததாம். ஒரு கொரில்லா படை அமைத்து ஆங்கிலேயர்களை தேடி தேடி தாக்கினார்களாம். இந்த மேஜர் கிரே தானும் தனது வீரர்களோடு அந்த கொரில்லா படையை சேர்ந்த வீரர்களைப் போல் முகமூடி அணிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து அவர்களில் ஒருவர் கூட மிச்சமில்லாமல் அவர்களை அழித்து விட்டானாம். அந்த மேஜர் கிரே எத்தகைய சாமர்த்தியசாலியாக இருந்தால் என்ன, அவனை முறியடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் மருது சகோதரர்கள் என்பதை விரைவில் அவன் புரிந்து கொள்வான். சிவகங்கையில் ஆபத்தான சூழ்நிலையில் அகப்பட்டுக் கொண்ட வேலு நாச்சியாரை ஆங்கில படையின் கண்ணில் படாமல் மிகுந்த ராஜதந்திரத்தோடு அழைத்துச் சென்று பாதுகாப்பாக திண்டுக்கல்லில் தங்கச் செய்தவர்கள் அல்லவா மருது சகோதரர்கள். அவர்களிடம் ஆங்கிலேயன் சூழ்ச்சி என்ன செய்யும்?